ஸோ as a ஸ்டூடெண்ட்டாக அப்ராட் போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்துட்ருக்கீங்களா, ஸ்பெசிஃபிக்காக யூரோப்பியன் கண்ட்ரி பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் நம்ம யூரோப்போடைய மேஜர் அண்ட் மைனர் இன்டேக்ஸ் ப்ளஸ் வந்து அந்த கண்ட்ரியில் போய் படிக்கிறதோடைய அட்வான்டேஜஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ யூரோப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஜராக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி கண்ட்ரிஸ் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, அயர்லாண்டு, இட்டலி, ஸோ இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிஸ் வந்துட்டு சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த கண்ட்ரிஸோடைய மேஜர் அண்ட் மைனர் இன்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அண்ட் ஜனவரி. ஸோ செப்டம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜரான இன்டேக். ஸோ வேர் எல்லா கோர்ஸஸுமே வந்து உங்களுக்கு ஓப்பனில் இருக்கும். ஆனால் இப்போ ஜனவரி இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் கோர்ஸ் மட்டும்தான் ஓப்பன் இருக்கும். ஸோ வேர் ஜான் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் தி மைனர் இன்டேக். ஸோ இப்போ ஜெர்மனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து எந்த மாதிரியான கோர்ஸ் வந்து ஃபேமஸாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக இன்ஜினியரிங் ரிலேட்டட் கோர்சஸ் வந்துட்டு ஜெர்மனி வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. ஸோ இன்ஜினியரிங்கில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ், ரோபோட்டிக்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் வந்து இன்ஜினியரிங்கில் டிமாண்டட் கோர்ஸாக இருக்குது ஜெர்மனியில். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இன்ஜினியரிங் என்ன கோர்சஸ் வந்து அங்கே காம்படிட்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ரிலேட்டட் கோர்சஸ் அண்ட் வந்துட்டு பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்ஸ் வந்து டிமாண்டாக இருக்குது. அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இந்த கோர்ஸ்க்கு தான் சூஸ் பண்ணி போவாங்க. ஸோ த மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் சூஸிங் ஜெர்மனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 18 months போஸ்ட் ஸ்டடி வீசா இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் பிளாக்ட் அக்கௌண்ட் வில் ஆல்சோ பி அன் அட்வான்டேஜ். ஸோ இந்த ரெண்டு தவிர்த்து மேஜரான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்ட் டைம் ஜாப். ஸோ பார்ட் டைம் ஜாபில் நமக்கு என்ன மேஜராக வந்து ப்ளஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் மட்டும்தான் நம்ம வந்துட்டு ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு பார்ட் டைமில் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ ஃப்ரான்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸோ மோஸ்ட்டாக நமக்கு வந்து ஃபேஷன் ரிலேட்டட் கோர்சஸ் அண்ட் மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸ்க்குமே வந்துட்டு ஃப்ரான்ஸில் வந்துட்டு ரொம்ப நிறையா ஸ்கோப் இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அதிகமாக வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபேஷன் ரிலேட்டட் கோர்சஸ் இதை தவிர்த்து வேறு என்ன கோர்ஸுக்கு வந்து அங்கே ஸ்கோப் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ். ஸோ ஃபினான்ஸ் ரிலேட்டட் கோர்ஸுக்கு வந்து அங்கே வந்து அதிகமாக ஸ்கோப் இருக்குது. ஸோ ஒன் அட்வான்டேஜ் ஆஃப் சூஸிங் ஃப்ரான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ லைக் அங்கே வந்து கம்பேர் டு அதர் யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அக்காமடேஷன் வந்து ஈஸியாக கிடைக்கும் அண்ட் ரொம்ப ஃபீஸபிளாகவுமே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்ட். ஸோ நெதர்லாண்டில் என்ன மாதிரியான கோர்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் கோர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் சயின்ஸ், ஃபுட் டெக்னாலஜி, ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் கோர்சஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நமக்கு ஃபினான்ஸு, மாஸ்டர்ஸ் இன் மேனேஜ்மெண்ட் அண்ட் சம் டெக்னிக்கல் கோர்சஸுக்குமே வந்துட்டு நெதர்லாண்டில் ரொம்ப ஸ்கோப் இருக்குது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து இதை தான் வந்து சூஸ் பண்ணுறாங்க. ஸோ மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் சூஸிங் நெதர்லாண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ் வந்து அதிகம். ஒன் மோர் மேஜர் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டோடைய லோக்கல் லாங்குவேஜ், அதாவது மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஸோ இங்கே வந்துட்டு நமக்கு லாங்குவேஜ் பேரியர் வந்து இருக்காது லைக் அதர் கண்ட்ரீஸ். நெக்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்ட். ஸோ அயர்லாண்ட் வந்து நமக்கு என்னதான் ஐரிஷ் வீசாவாக இருந்தாலும் அங்கே மேஜர் அட்வான்டேஜ் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 year கோர்ஸ். ஸோ இதுதான் வந்துட்டு அங்கே மேஜர் அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் மோஸ்ட்டாக என்ன கோர்ஸ் வந்து ரொம்ப டிமாண்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடி ரிலேட்டட் கோர்சஸ், ஃபார்மசி ரிலேட்டட் கோர்சஸ் அண்ட் பிஸ்னஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் ப்ளஸ் டெக்னிக்கல் ரிலேட்டட் கோர்சஸுக்குமே நமக்கு வந்துட்டு அயர்லாண்டில் வந்து ரொம்ப ஸ்கோப் இருக்குது. ஸோ ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயர்லாண்ட் இஸ் ஆல்சோ இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி. அப்பார்ட் ஃப்ரம் தட் ஈஸியாக நமக்கு பார்ட் டைம் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின். ஸோ ஸ்பெயினில் வந்து என்ன கோர்சஸ் எல்லாம் மேஜராக டிமாண்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நமக்கு மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் கோர்சஸ் தான் வந்துட்டு ரொம்ப டிமாண்டில் இருக்குது. ஸோ சூஸிங் ஸ்பெயின் அதோடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்துட்டு லோ காஸ்ட் ஆஃப் லிவிங். ஸோ இது வந்து மேஜர் அட்வான்டேஜாக இருக்குது. நெக்ஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்விட்சர்லாண்ட். ஸோ ஸ்விட்சர்லாண்ட் வந்து எந்தெந்த மாதிரியான கோர்சஸ்க்கு வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் கல்னரி ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் வந்து ஃபுட்
ரிலேட்டட் ப்ரோக்ராம்ஸுக்கு வந்துட்டு ஸ்விட்சர்லாண்ட் வந்து ரொம்ப டிமாண்டாக இருக்குது. ஸோ ஒன் அட்வான்டேஜ் ஆஃப் சூஸிங் ஸ்விட்சர்லாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கோர்ஸோடவே இன்டர்ன்ஷிப்பும் வந்து சேர்ந்து வந்துடும். ஸோ உங்களுக்கு பெய்டு இன்டர்ன்ஷிப்பாக இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப்பில் நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படிங்கிற இதில் ஃபுல் டைமாகவுமே நம்ம அந்த இன்டர்ன்ஷிப்பை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் கல்னரி ரிலேட்டடாக போகிறதுனால ஸோ கேரண்டீட் பிளேஸ்மெண்ட்ஸுமே இருக்குது ஸ்விட்சர்லாண்டில். ஸோ இந்த எல்லா கண்ட்ரீஸுக்குமே ஃப்யூச்சர் இன்டேக் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வாய்பெடவை காண்டாக்ட் பண்ணுங்கள்.